அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்க வணக்கத்தினே தெரிவிக்கிறேன். நம்ம இன்னைக்கு போடுற வீடியோ என்ன தெரியுமாங்க, நிறைய பேர் கனவை பற்றி போடுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் கனவை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது கனவுங்கிறது என்னது, மனிதனுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய கனவு தான். அதாவது நம்ம ஆள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அப்படி கனவாக வரும். அது நல்ல கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கனவு எந்த மாதிரி பலிக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது கனவுல நிறைய பேருக்கு என்ன முன்னோர்கள் வருவாங்க, அதில் முனிவர்கள், சித்தர்கள், யானை வரும், பாம்பு வரும் இல்லையா. அதனால் கடலை பார்த்தேன், நான் சமுத்திரத்தை பார்த்தேன் மேடம், அது நல்லதா கெட்டதான்னு கேட்பாங்க. டெய்லி எனக்கு ஒரு ஃபோன் காலாக நான் இதை பார்த்தேன் மேடம், அதை பார்த்தேன் மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம யானை கனவுல வந்தால் என்னது, இறந்தவங்க கனவுல வந்தால் என்னதுன்னு பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ முதல்ல யானை கனவுல வந்தால் என்னங்க, யானைனாலே நமக்கு தெரியும் அது குரு பகவான் இல்லையா. அப்போ குரு பகவான் அதிர்ஷ்டமானவர் தானே. அப்போ அவர் கனவுல வந்தால் நல்ல விஷயம் தானே. அப்போ நீங்கள் யானையை கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? இதே யானை மேலே சவாரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கனவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சவாரியில் போகிறீங்க, அப்போ அதில் ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதுவே 2 யானையாக நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்படி யானையை வச்சே நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். இப்போ யானை ஐராவதம் யானை, அது இதனோட அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து பெற போகிறீங்க, மதிப்பு வரப்போகுது, செல்வம் பெருக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு யானை அமைதியாக ஒரு இடத்துல நிற்கின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க கனவுல, அது பாட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல அப்படியே நிற்கி. அப்படி என்னாச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கிட்டு அதில் ஒரு பிரேக்கப் ஆக போகுதுன்னு அர்த்தம், ஒரு தடை வரப்போகுது. அப்போ நம்ம அந்த பிஸ்னஸில் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும், ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யானை நம்ம குரு பகவான் சொன்னேன். யானை எங்கெல்லாம் இருக்கும், கோவில்லையும் நிற்கும், அரசர்கிட்டையும் இருக்கும், அப்படி தானே. யானை அங்கே தானே இருக்கும். அப்போ இந்த 2 இருக்கல, யானைங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் யோனி யானை தான். அப்போ மேக்ஸிமம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன தெரியுமா இருக்கணும், ஒன்றுல அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அதெல்லாம் பெரிய விஐபியாக இருக்கணும், அதில் விஐபிக்கு ஒரு கார் ஓட்டக்கூடியவராக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கணும். அவங்க போய் யாருக்குமே அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க. யானை எங்கேயா போய் அடிமையாக இருக்குமா, இருக்காதுல, அது எங்கேயுமே கெத்தாக தானே இருக்கும். அதனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் எப்பவுமே ஒரு கெத்தாக இருக்கிறது தான் நல்லது. ஓகேயா? சரி, அவன் இறந்தவங்க கனவுல வந்தால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இறந்தவங்க கனவுல நிற்கிறாங்க, அல்லது நீங்களே இறந்து போன மாதிரி ஒரு கனவு காண்றீங்க. இப்படி வந்தால் நமக்கு நன்மை தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நல்ல அல்லது உங்களுக்கு ஆயுள் விருத்தியாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இறந்தவங்களை கனவுல பார்த்த உடனே ஐயோ உங்களை கூப்பிட்டு போக வந்துட்டாரோ இவர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லை, அவர் உங்களுக்கு ஆயுளை விருத்தி பண்ணாதான் வந்திருக்கிறாரு. சரியா? இதே இறந்தவங்க உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதுக்கு உங்களுக்கு யாராவது உதவி செய்ய வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறது அர்த்தம். ஓகே, இதே நீங்கள் இறந்தவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்கள் இறந்தவங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்றது மாதிரி நீங்கள் கனவு காணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்க போகுது. ஓகே, அப்போ இறந்தவங்க உங்கள் வீட்டில் தூங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்திருக்கு, ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இறந்தவங்க உங்கள் வீட்டில் அழகு மாதிரி நீங்கள் கனவு காணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அழகு மாதிரினா நல்லதில்லை. ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த நாள் கோவிலில் போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. ஓகே, இதே இறந்தவங்க ஒரு சவப்பெட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் யாராவது, நெருங்கியவங்க யாராவது இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதுவே ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் கனவு காணுங்க, அதுவே கண்டால் உங்களுக்கு நன்மை வரப்போகுது, ஏதோ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இது நடக்க போகுது, அப்படி நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு இறந்தவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுவும் உங்களுக்கு நன்மை தான், ஏதோ ஒரு சந்தோஷமான பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதுவே இறந்தவங்க என்ன செய்வாங்க, அம்மா, இப்போ உங்களுக்கு அம்மா இறந்துட்டாங்க, அவங்க கனவுல வராங்கன்னு இருக்கட்டும், அவங்க வந்தால் உங்கள் குடும்பத்துலையாவது யாருக்காவது பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். இதுவே உங்கள் அப்பா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. ஓகே, அந்த பிரச்சனையை சீக்கிரம் தீர்ந்துருப்பா
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த மாதிரி அர்த்தம். புரியுதா? இது அம்மா அப்பாவும் சேர்ந்து வந்தாங்கன்னா, சேர்ந்து வந்தாச்சுன்னா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ அதை கவனமாக பார்த்துக்கோ, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் தாயும் தகப்பனும் சேர்ந்து வர்றாங்க. ஓகே, அப்போ இறந்தவங்க வந்தாச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். எது எது வருதோ கெட்ட சகுனமாக இருந்தால் நீங்கள் அடுத்த நாள் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. ஓகே, சரி, நாளைக்கு நம்ம அடுத்த பாம்பு கனவுல வந்தால் எப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.